Okay. So I will create a new project. Okay. Uh, command new project create பண்ண command என்னது? npm create vite latest. The project I am going to create is react event sample. So event வந்து reactல எப்படி handle பண்ண போறோம்? I'm going to create a new project and it is going to be react and I'm going to use javascript, that is wc. Okay. cd space. I'm entering into my new project. npm show. Okay, I've created a new project. இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஃபைல்லாம் நான் தூக்கி விட்டுறேன். இது எது எனக்கு தேவையில்ல, எனக்கு இந்த அசட் தேவையில்ல, app.css எனக்கு தேவையில்ல. ஓகே, index.css எனக்கு தேவையில்ல. index.html index.html இருந்து main.jsx main.jsxல index.html தேவையில்ல, சாரி css தேவையில்ல. app.jsxல css தேவையில்ல. இது ரெண்டும் எனக்கு தேவையில்ல. இந்த கோடே நான் இப்போ தூக்கிறேன், எனக்கு இந்த கோடே இப்போதைக்கு எனக்கு வேணும். ஓகே, லெட் இட் பி. என்ன நான் வேற வேரியபிளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஈவெண்ட் அப்படின்னா கிளிக் ஈவெண்ட், சேஞ்ச் ஈவெண்ட், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா மேஜராக நம்ம ஹேண்டில் பண்ணுற ஈவெண்ட்ஸ் என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சு, கிளிக்கு, ஹோவர், ரைட்? ஸோ அதில் ஒன்று ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கிளிக்கான ஒரு சாம்பிள் பார்த்தாச்சு, பட் வி வில் சி ஒன் மோர் சாம்பிள் ஆல்சோ. ஓகே, அண்ட் what I'm going to say is I'm going to create a div. I'm going to say h1, this is functional component. ஓகே, ஸோ as I said before, ரியாக்ட் ஜேஸ் வந்து ரெண்டு விதமாக அடிக்கலாம். ஒன்று ஃபங்க்ஷனல் காம்பனன்ட், ஒன்று கிளாஸ் காம்பனன்ட். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பட் நவ் வி வில் சி போத் functional component and class component. Okay, so first thing is functional component, and then let's assume I'm going to print power. ஓகே, ஸோ பவர்னா ஒரு வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னம்மா பண்ணும்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹூக் கிரியேட் பண்ணும், அதுக்கு பேர் பவர், நான் வேரியபிள் நேம் வைக்கணும், அது செட் இருக்கு, செட் பவர்னு வைக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் இந்த பவர்ன்றதை யூஸ் பண்ணும். ஓகே, யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் செட் பண்ணணும் அப்படின்னா எப்போ செட் பண்ண போறேன்? ஒரு பட்டன்ல ஆன் கிளிக்ல என்ன பண்ண போறேன்? செட் பவர். I'm going to say I will get current power and I will return power plus 10. It's the same return, increasing 10 at a time. Let increase power. Okay, இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? I will see a button. When I click on that button, the power will get displayed. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சாம்பிள் தான். So this is easy for you, right? Now what I'm going to do is I'm going to create an input field because we will be dealing with input field.
அந்த இன்புட் ஃபீல்டோட டைப் வந்து லெட்ஸ் அஸ்யூம் ரேஞ்ச். ஓகே. இன்புட் ஃபீல்டோட டைப் வந்து ரேஞ்ச். ஓகே. அண்ட் இன்புட் இஸ் அன் செல்ஃப் க்ளோசிங் டைம். ஓகே. ஸோ இப்போ இன்புட்ல குடுக்குற ரேஞ்சுன்றது என்னதுன்னா பவர் தான். பட்டன் கிளிக் பண்ணா பவர் இன்கிரீஸ் ஆகும். ரேஞ்சுன்றது எப்படி காமிக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமா? HTMLல இன்புட் டைப் ரேஞ்ச் அப்படின்னா எப்படி இருக்கும்? யூஸ் பண்ணதே இல்லையா ரேஞ்சு? ஓ மை காட்! இல்ல ப்ரோ. ரன் பண்ணி காமிக்கிறேன். ம். ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ அம் சீயிங் ஃபங்ஷனல் காம்போனன்ட். Refresh. By default, power is 0. And when I increase power, it is getting increased. And input field type range ன்னு சொன்னோனே இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்திருக்கு பாருங்க. இதுதான் ரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ இங்க செட் பண்ற வேல்யூ எனக்கு இங்க பாப்புலேட் ஆகணும். Let's see how we can do it. Okay. And how we are going to do is okay. ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா அந்த இன்புட் ஃபீல்ட்ல டேட்டா சேஞ்ச் ஆகிறப்போ மீன்ஸ் ஆன் சேஞ்ச். ஓகே. ஆன் சேஞ்சில் தான் நான் இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகே. ஆன் சேஞ்சில் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கெட் அன் ஈவெண்ட். ஓகே. வித் தட் ஐ எம் கோயிங் டு டூ செட் பவர். In set power, what I'm going to do, I'm going to do event dot target dot value. நம்ம document dot get element by id அப்படின்னு சொல்லிட்டு டாட் வேல்யூன்னு எடுத்தோம்ல. ஸோ எனக்குள்ள ஈவிடின்றது என்னதுன்னா ஒரு எலமெண்ட் தான். ஒரு கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட்ல இருக்கிற டார்கெட்ல இருக்கிற வேல்யூ எடுக்கிறோம். ஸோ திஸ் வில் கிவ் அஸ் த லேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்ட். பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இட் வில் கிவ் தட் வேல்யூ ஆஸ் அ ஸ்ட்ரிங். இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா நமக்கு கிடைக்கும், நம்பரா கிடைக்காது. So to typecast it, I'm just parsing it as number. எனக்கு அது வந்து நம்பரா வேணும். Okay. Now if I go and check my output, change ஆகுதா? Okay. So அப்போ நம்ம என்ன பண்றோம்? On changeல we are just setting the power. Okay. ஓகே. ஸோ ஒன்று பட்டன் மூலமா ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்றோம், இன்னொன்று இன்புட் ஃபீல்ட் மூலமா சேஞ்ச் பண்றோம். ஓகே. ஸோ வேற என்ன இன்புட் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா
So we used an input field called type range, and now we are going to use input field called number. Okay, normal input field, and the input field type is number, and it is in self closing tag. இப்போ இது சேஞ்ச் ஆகிறப்ப I have to ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு வேல்யூ என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. ஒரு வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஒரு பட்டன்ல நம்ம ஆல்ரெடி இன்புட்ல சேஞ்ச் ஆகிறப்ப அப்டேட் பண்றத பார்த்துட்டோம். இப்போ இன்புட்ல ஒரு வேல்யூ இருக்கு. பட் அந்த குடுக்குற வேல்யூ எனக்கு குடுத்த உடனே எனக்கு அப்டேட் ஆக வேணாம். ஒரு பட்டன் கிளிக் ஆகுறப்ப எனக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோல ஆன் கிளிக்ல இங்க குடுத்திருக்க நம்பர நான் வந்து செட் பண்ணணும். ஸோ அப்ப இந்த இன்புட் ஃபீல்டுல என்ன வேல்யூ என்டர் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியணும். ரைட்? ஸோ அத நான் எத யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்டின்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. விச் இஸ் லெட் let me say power input ref equal to use ref. use refன்றது இன்னொரு ஹூக். அந்த ஹூக் பண்ணி இந்த பவர் இன்புட் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்றோம். இந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா இதுக்கு. ஸோ we are giving ref reference is this power input ref. இது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா இந்த இன்புட் ஃபீல்ட்ல எனக்கு என்ன டேட்டா என்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் கிளிக்ல நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஐ எம் கிரியேட்டிங் a ரெஃபரன்ஸ். இட்ஸ் லைக் ஐடி. ரைட்? ஐடி இருந்தால் தானே அந்த எலிமெண்ட்ல இருக்கிற வேல்யூ நம்மளால எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் லைக் a reference. Okay. And then what I'm going to do is on click, I'm going to handle this event. Let's assume this handle click event. This is a function. So as I said, on clickல நம்ம ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் தான் சென்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்ல. ஐ எம் சேயிங் event handler equal to okay. ஸோ ஹேண்டில் கிளிக் ஈவெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு செட் பவர் from a reference. Where I have a reference, this is my reference. So இப்போ இந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கிற வேல்யூ target dot value, I think current dot value, current dot value, கரண்டா இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும். அதை எடுத்து பவர்ல செட் பண்ண சொல்லிட்டேன். Similar problem, it will return it as a string. I'm converting it as a number. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்புட் ஃபீல்ட், நம்பர் ஃபீல்ட், அதில் டைப் பண்ண வேல்யூ கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அப்டேட் ஆகணும். அது வரைக்கும் அப்டேட் ஆகக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், I'm creating a reference using use ref hook, and then on clicking it, on click event, I'm just setting power, and how I'm getting a value from this input field using this reference. So power input reference dot current dot value. Simple. So இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே, பட்டனுக்கு பேர் கொடுக்கல. I will give the button as submit. Okay, I got a number called submit. Here I've got an input field. I'm giving 30. If I click on submit, it should update this value. Okay, புரியுதா? If I give 50, submit, it is getting updated. If I give 75, 7, this big number, it is getting updated. And when you increase, it increase by 10.
ஓகே. ஸோ ஈவென்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ இந்த ஈவென்ட் இப்போ ம். சொன்னீங்கல்ல அது ம். மட்டும் திரும்ப சொல்லுங்க ப்ரோ. கோடிங் கோடு வேணுங்களா? ஓகே. கோடு மட்டும் திரும்ப சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. அந்த இன்புட்ல யூசர் ஒரு வேல்யூ டைப் பண்ண போறான். டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்றப்ப என்ன வேல்யூ என்டர் பண்ணியிருக்கானோ அதை தூக்கி நான் பவருக்கு செட் பண்ணணும். இது எப்படி பண்றது? ஸோ ஒரு இன்புட் ஃபுல் கிரியேட் பண்ணிட்டு இன்புட் ஃபுல் சேஞ்ச் டைப் பண்ண எனக்கு வந்து அப்டேட் ஆகணும்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆன் சேஞ்ச்ல. கரெக்டா? பட் எனக்கு டைப் பண்ணி முடிச்சு ஒரு பட்டன் கிளிக் பண்றப்ப எனக்கு அந்த டேட்டா அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ ஆன் சேஞ்ச்ல ஹேண்டில் பண்ணாம ஐ எம் கிரியேட்டிங் அ ரெஃபரன்ஸ். I'm using a hook called useRef, and I'm creating a reference. And that reference I'm using for input field. Okay, so அந்த reference நான் refன்னு கொடுத்துட்டேன். இப்போ click பண்றப்ப I'm calling a function. Okay, this function will get executed. Here I'm setting power. இந்த பவர் செட் பண்றப்ப எனக்கு அந்த இன்புட் ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூ ஒன்றும் இல்லை. எப்படி எடுக்கிறது? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி டாட் கரண்ட் டாட் வேல்யூ அப்படின்னு எடுத்தோன்னா கரண்ட் வேல்யூ கிடைச்சிடும். இந்த கோடை இந்த மாதிரியும் நம்ம எழுதியிருக்கலாம். ஃபங்க்ஷன் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. ஹேண்டில் கிளிக் ஈவென்ட்ஸ் நம்ம இங்க எப்படி பண்ணுவோம்? இதே மாதிரியே இங்கேயும் பண்ணியிருக்கலாம். ஓகே. But I just showing here we can call a function also. In that function we can add multiple line of code. அவ்வளவுதான். Okay. So we are just calling a function and we are setting the power. அவ்வளவுதான். ஓகே. கிளியரா? கிளியர் தான். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டாஸ்க் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க, லாகின் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட், லாகின் கொடுத்தா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தா லாகின் சக்ஸஸ், கொடுக்கல அப்படின்னா நாட் என்டர்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்னு சொல்லணும். அவ்வளோதான் முடிச்சு. முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? டாஸ்க் புரியுதா? ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு யூசர் நேம் ஃபீல்ட், பாஸ்வேர்டு ஃபீல்ட், லாகின் பட்டன், லாகின் கிளிக் பண்ணா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா சக்ஸஸ், இல்லைன்னா ஃபெயிலியர். ஓகே, ஐ திங்க் யூ கைஸ் வில் பி ஏபிள் டு டூ ஈவன் மோர். உங்களால் ஒரு சைன் அப் பேஜ் பண்ணி அதுக்கப்புறம் லாகினும் பண்ண முடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி. எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான். ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிடுறீங்களா இன்னைக்கு ஃபுல்லாக? ஒரு சைன் அப் பேஜ் சைன் அப்னு கிளிக் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்டு போய் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆயிடணும். லாகின் கொடுத்தா லோக்கல் ஸ்டோரேஜில் அவைலபிள் இருந்தால் லாகின் சொல்லணும், இல்லைன்னா லாகின் ஃபெயிலியர்னு சொல்லணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பண்ணி முடிச்சிடுறீங்களா? ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ கிளிக் ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், இன்புட் ஃபீல்ட் இருக்கிற டேட்டா எப்படி எடுக்கணும்னு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னு தெரியும், டேட்டா எங்கே மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண தெரியும். டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் இது முடிக்க? ஹலோ ஹலோ ஹலோ. ஒன் ஹவர் ப்ரோ. 1 ஹவர்ல முடிச்சிடுவீங்களா?
சைனா ப்ரோ சைன் தானே ப்ரோ ஆமா. எல்லாருமே சொல்லுங்க. ஓகே, இண்டிவிஜுவலா போணுமா? பிரசாத் புரிஞ்சுங்களா bro. இன்னைக்கு செஷனு? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே, இப்ப லாகின் பேஜ் பண்ணிருவீங்களா? அந்த லோக்கல் ஸ்டோரி எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்றது? ஸ்டோரேஜ் நீங்க இல்லையா செஷன் எடுக்கிறப்போ? இல்ல ப்ரோ கொடைக்கானல் போயிட்டு வாங்க. ஏய், அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேனே லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ். இல்ல ப்ரோ அப்பதான் bro இருக்கு. ஓ நானும் சிவா ப்ரோ. ஓகே. எந்த டேல எடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா? டே 5ல சப்ளை வச்சிருக்கீங்க சார். ஓகே. டே 5 டே 6 ஐ திங்க் டே 6ல எடுத்திருக்கோம். ஓகே. டே 6 ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. புவிக்கு தெரியும் லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ். அட் த சேம் டைம் கோட் வந்து ரெபாசிட்டரியில் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் பார்த்துமே புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே தென் நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ. ப்ரோ பாலாஜி Thank ப்ரோ you. பேசணும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.